ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ஒரு வீட்டுக்கும் கடைக்குமே ஒரு ஆஃபீஸுமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் தான். ஸோ வேறு எதுவும் இல்லை, எம்ஐயோட ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 டிகிரி அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம் வெளியில் கடையிலலாம். இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹை டெஃபினிஷன் வீடியோ, இன்ஃப்ராரெட் நைட் விஷன், டாக் பேக் ஃபீச்சரு. லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா அலெக்ஸா அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் ரெண்டுத்துக்கூடமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாக வந்து ஒர்க் ஆகுதா, அதே மாதிரி இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதோட ரிவ்யூ என்ன, இதோட ரேட் என்னங்கிறத தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது மேனுஃபேக்சர்டு பையில் சைனான்னு கொடுத்துட்டாங்க. இம்போர்ட்டட் அண்ட் மார்க்கெட்டிங் தான் வந்து இந்தியாவில். அதே மாதிரி எம்ஆர்பி எல்லாம் பார்த்திங்கன்னா 3999 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா 2999க்கு நம்ம வாங்கினோம். எந்த ஒரு ஆஃபரும் நம்ம வந்து கிளைம் பண்ணல. ஆக்சுவலாக இதே நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா இதோட வந்து 200 300 குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆஃபர் 10% சம்டைம்ஸ் போடுவாங்க. ஸோ அதில் ஒரு 200 300 குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில தீபாவளி டைம்லலாம் பார்த்திங்கன்னா 2499 வரைக்கும் வந்ததாக சொல்லியிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த டைமில் வாங்கினீங்கன்னா வாங்குங்க. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 2999 எந்த ஒரு ஆஃபரும் இல்லாமல். சைடில் பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து எம்ஐ ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 போட்டு இந்த ரெண்டு பக்கமும் அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் எந்த ஒரு ஃபீச்சரும் கொடுக்கல, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி பேக்கிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அமேசான்லேருந்து மேலே வந்து ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. டேரெக்டாக இது இருக்குது. இதில் வந்து எப்படி உள்ளார வந்து எதுவும் பேக்கிங் கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரியல. ஏன்னா வந்து கேமராவில் பார்த்திங்கன்னா அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்கேஸ் வந்து கீழே விழுந்தால் கூட டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவங்க எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாமல் டேரெக்டாக பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்க பாக்ஸை நம்ம வெளில எடுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. என்ன இருக்குது உள்ளார பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டுன்னு எதுவும் செப்பரேட்டாலாம் கிடையாது. இது ஒரே மேனுவல் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது கூட இந்த டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து வால் மவுண்ட்டு, நீங்கள் வந்து வாலில் ஃபிட் பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரூவை தான் நீங்கள் ஏற்றிட்டு இந்த பாட்டம் பீஸை வந்து அது கூட வந்து அட்டாச் பண்ணணும் கேமரா கூட. இது சார்ஜரு நார்மல் நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி தான் இருக்குது. 0.35 ஆம்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேமரா இருக்குது, டேரெக்டாக கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா தான் இவ்வளோ வெயிட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும் போல் வெயிட்டு. வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை இப்போ பிரிக்கலாம். இது அழகாக காம்பேக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள், அதோட ஐ. ஸோ இதுதான் சொன்னேன், ஏன்னா கீழே வந்து தெரியாமல் விழுந்தால் கூட டேமேஜ் ஆகிடும். ஏன்னா வேறு எந்த சேஃப்டியுமே கிடையாது. டேரெக்டாக பாக்ஸ்லேயுமே ரொம்ப திணிச்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா எம்ஐன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து அந்த வால் மவுண்ட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு கிராஸாக வச்சு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ சிம்பிளானது தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஐன்னு ரெட்மியோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டாட்டடாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பீக்கரு. இதில் டாக் பேக் ஃபீச்சர் உண்டுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தால. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா இந்த ஆப் மூலயமா அந்த மைக்ரோஃபோன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா இது வழியாக வந்து வெளியில் கேட்கும். அதே மாதிரி அங்கே யாரும் பேசுனாங்கனாலும் உங்களுக்கு ஃபோனில் வந்து கேட்கும். ஸோ இதில் மைக்கும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டனும் பவர் கேபிள் போகிறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மல் நம்ம மைக்ரோ போர்ட்டு தான், நம்ம பழைய செல்லுக்கெலாம் வந்து வச்சுருப்போம்ல சி டைப் வரதுக்கு முன்னாடி அதே போர்ட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து திருப்பிலாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து பவர் கொடுத்து இந்த ஆப் மூலயமா வந்து அதில் இண்டிகேஷன் பட்டன் இருக்கும், நேவிகேஷன் பட்டன். ஸோ அது மூலயமா வந்து லெஃப்ட் ரைட்லாம் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், மேலே கீழலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து மேனுவலாக பிடிச்சி அது மண்டையை பிடிச்சி திருப்பி பார்க்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உள்ளார வந்து சின்ன மைன்யூட் மோட்டர் மூலயமா தான் இது வந்து ரொட்டேட் ஆகுது எல்லா பக்கமும். ஸோ அது வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மேனுவலாக மூவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து மெமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 128 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் 256 ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் மேலே மட்டும் தூக்குனீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து மெமரி ஸ்லாட் போகிறதுக்கான கேப் தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டை வந்து டேரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து நார்மல் SD கார்டு தான், நம்ம மெமரி ஃபோன்லலாம் போகிறோம்ல அதே தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இதை இன்சர்ட் பண்ணிட்டீங்க, அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பார்க்கணுன்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணி நம்ம மொபைலில் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ரெக்கார்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். பேக் சைடில் நான் ஸ்பீக்கர் காமிச்சேன்ல, ஸோ அந்த ஸ்பீக்கர் மூலயமா வந்து டாக் பேக் இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து
நீங்கள் வந்து மொபைல்லேருந்து பேசினாலும் அதில் வந்து நல்லா கிளாரிட்டியாக தான் கேட்குது. பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே முக்கியமான தேவை எப்பயுமே இன்டர்நெட் கனெக்ஷன் அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இன்டர்நெட் நல்ல ஸ்பீடாக இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்குது. இதை அடிச்சுக்க வேறு ஆப்ஷனே இல்லை. அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா கேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா கேபிள் நார்மல் டேட்டா கேபிள் தான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்திருக்கிறது வந்து 10ல் உங்களோட வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மேனுவலாக கூட வாங்கிக்கலாம். இது வந்து நல்லா இப்போ லென்த்தியாக கூட கிடைக்கிது. இந்த மாதிரி இது சி டைப் தான் ஒரு சிலது வந்து லென்த்தியாக இல்லைங்கிற மாதிரி இதில் ரிவ்யூலேயே போட்டிருந்தாங்க. ஏன்னா டிபி லிங்க்குக்கும் இதுக்கும் பார்த்தேன். டிபி லிங்க் பார்த்திங்கன்னா அதில் வந்து சி டைப் வர மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சி டைப் வந்து பார்த்திங்கன்னா வெரி லாங் கேபிள்லாம் கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் பெட்டர் என்னென்னா இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பவர் ப்ளக்கை வச்சுருங்க. ஸோ பவர் ப்ளக்கை வச்சுட்டு இவங்க கொடுக்குற டேட்டா கேபிளே யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து பவரை வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது. தென் மேலேயும் கீழே வந்து அப் அண்ட் டவுன் ரொட்டேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த எல்லோ லைட் வந்து பிளிங்கிங் வந்து நிற்கிது. ஸோ அந்த எல்லோ லைட் வந்து பிளிங்க் நின்னதுக்கப்புறம் ப்ளூ லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளூ லைட்டில் இருக்குன்னா தான் வந்து ரெக்கார்ட் ஆகுது, ப்ராப்பராக வந்து கேமரா ரன் ஆகுதுங்கிறது அர்த்தம். ஸோ அந்த எல்லோ லைட்லேயே இருக்குன்னா அன்பேர் ஆகாமல் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நான் மைக்கை இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிவைஸ் நாட் கனெக்டட்னு வந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேர் பண்ணுற வரைக்கும் அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து பேரிங் பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் வந்து எம்ஐ ஹோம்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட வேணால் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் அப்படி இல்லை வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ அதை கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. எம்ஐ அக்கௌண்ட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து எம்ஐ மொபைல் வச்சுருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிங்க. பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இதை பேர் பண்ணுறதுக்கு. அதை பேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன்லேயும் நைட் டைம்லேயும் டே டைம்லேயும் உள்ள ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் முக்கியமாக வந்து நம்ம எல்லோரும் வாங்குறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் இருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து அந்த சாஃப்ட்வேரில் மோஷன் ஹோம் சர்வேலன்ஸ் அசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதுதான் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டு பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த கேமராவில் வந்து எந்தெந்த டைமில் வந்து அசைவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து சின்னதாக ஒரு அசைவு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்குது. மோஷன் டிடெக்டட்னு போட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கும் ஆன்லைனில் கனெக்ட் ஆகிருக்கணும். உங்களோட டிவைஸும் உங்களோட மொபைல் இருக்குன்னா உங்கள் மொபைல் வந்து டிவைஸ் வந்து ஆன்லைனில் இருக்கணும். அந்த கேமராவும் வந்து ஆன்லைனில் இருக்கணும். கேமரா எப்பயுமே ஆன்லைனில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அப்போ தான் வந்து இந்த மோஷன் வந்து டிடெக்ட் ஆகி நமக்கு வந்து மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வந்து உங்கள் மொபைல் ஆஃப்லைனில் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆன்லைன் போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ மோஷன் டிடெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனிச்சுன்னா ஒரு ரன்னிங் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதில் வந்து நிறையா அவங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் நான் எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 180p இருக்குது. ஸோ ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோன்னு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ கிளிக் பண்ணி நம்ம வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 1080, இன்னொன்று வந்து 360p, இன்னொன்று வந்து ஆட்டோ. ஸோ நெட்வொர்க் ஏற்ற மாதிரி ஆட்டோலேயே வச்சுங்க. நெட்வொர்க் ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது 1080க்கோ இல்லை 360க்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிட்டு ரன் ஆகுது. இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு டவுனு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக்கு ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் போட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த பிளேஸில் என்ன பேசிக்கிறாங்க, இன்கேஸ் வந்து அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது சவுண்டு கேட்குதா எல்லாமே வந்து நம்ம மொபைலில் வந்து கேட்கும். அதே மாதிரி ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பட்டன், ஒரு மைக் பட்டன் போட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் பேசுகிறது வந்து அந்த கேமரா வழியாக அவங்களுக்கு அங்கே நிற்கிறவங்களுக்கு கேட்கும். ஸோ இன்கேஸ் வீட்டில் யாரும் வந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்கள் மொபைலில் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து யாரும் இல்லைங்கிறத கால் பண்ணி தனியாக அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மைக்கை கிளிக் பண்ணி சொன்னீங்கனாலே அவங்களுக்கு கேட்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான். ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான பிளான் தான், பிஎஸ்என்எல்ல வச்சுருக்கேன். பட் ஆனால் அதுக்கே வந்து இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம் லேக் இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து அது வந்து எல்லாமே இன்டர்நெட்டால் தான். நீங்கள் இன்கேஸ் வந்து உங்கள் மொபைலில் வந்து உங்களோட மொபைலையும் வந்து ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேமராவையும் ஒரு மொபைல் டேட்டாவில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜியோ மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாக ஒரு 2-3 mbps இருக்குது அப்படின்னா பக்காவாக இருக்குது. நல்ல மூவ்மெண்ட்டும் ஸ்பீடாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்ல கிளாரிட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சிம்பிள் போட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோவாக எடுத்து நம்மளோட மொபைலில் வந்து சேவ் ஆகிடுது. கீழே வந்து வீடியோ சிம்பிள் போட்டிருக்கு. அந்த வீடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோவாகவே ரெக்கார்ட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் மோஷன் நம்ம பார்க்கலாம். நான் அகைன் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணால் இப்படி தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். நம்மளோட கேமரா ஒரு கேமரா தான் கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் மல்டி கேமரா வேணா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா கேமராவும் தனித்தனியாக நம்ம பேர் கொடுத்து வச்சுக்கலாம். என்ட்ரன்ஸு, பேக் ஆடு அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நைட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து டே டைமில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இருக்குது. பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. பட் ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து நேவிகேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேவிகேட்டு, அதே மாதிரி மோஷன் டிடெக்ஷன் வந்து நைட் டைமில் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஹோம் சர்வேலன்ஸ் சொன்னல, அது வந்து நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். இந்த மோஷன் டிடெக்ஷன் வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் மாதிரி இருக்குது. அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நம்ம கேமராவே வந்து அந்த டைமுக்கு ஆன் ஆகி அதை வந்து ஷூட் பண்ணிக்குது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிற அசைவுகளெல்லாம் அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. அந்த ரெக்கார்ட் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அந்த அசைவு இருக்கிற வரைக்கும் கரெக்டாக அதை ரெக்கார்ட் பண்ணிக்குது. அதுக்கான வீடியோ ரெக்கார்டையும் நம்ம கூட கொடுத்துருது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ டிவிஆர் டைப்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் இந்த மாதிரி கேமரா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் டைமும் வந்து ஷார்ட் ஆகுது. தேவையானது மட்டும் ரெக்கார்ட் ஆகுது, தேவையில்லாதது நம்ம வந்து விட்டுடலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி கார்டே போடாமல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையும் ஈஸியாக பார்த்துக்க முடியுது. ஸோ இவங்க வந்து இதை எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதுமே வந்து எந்த ஒரு சின்ன ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து ஜூம் பண்ண முடியுது. அதே மாதிரி 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்போ எந்த ஒரு சத்தமும் நம்ம கேட்க மாட்டுது. ஸோ வந்து யாரும் வந்து இந்த கேமரா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னென்னா டே டைமில் ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து நைட் டைம் ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இந்த கொடுக்குற 3000 ரூபாய்க்கு ஒர்த்தான, உண்மையாகவே 3000 ரூபாய்க்கு மேலே ஒர்த்து தான். இதோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போதைக்கு வந்த மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்த கேமரா கிடையாது. இது ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு மேலே வந்து அமேசான்லேயே வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட ரிவ்யூ ரேட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா டாப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் தமிழில் வந்து பெரிய ரிவ்யூ வந்து ரொம்ப கம்ப்ளீட்டடாக போட்ட மாதிரி இல்லை. ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைட் விஷனில் எப்படி இருக்குது, காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி இதில் வந்து மெமரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 32 GB வச்சிருந்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம், 16 GB வச்சிருந்தா கூட போட்டுக்கலாம். ஸோ முக்கியமான ஃபுட்டேஜ் மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹோம் சர்வேலன்ஸில் செட் பண்ணிட்டீங்க, நைட்டில் உள்ளது மட்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்ப சேஃப்டி தான், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த டிவைஸ் வந்து இப்போ ஆஃப் ஆகிருந்தாலுமே இந்த மோஷன் டிடெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்சார் பண்ணி இந்த ஹோம் சர்வேலன்ஸ் விண்டோக்கு கீழே வந்து நிறையா வச்சிருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கேமரா வந்து இன்கேஸ் வந்து யாரோ வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா கூட அந்த ஆப்பில் லாஸ்ட்டான மோஷன் டிடெக்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு பேக்லேயே வந்து அதுக்கான பவர் கேபிளையும் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான சுவிட்சை வந்து அது கூட கொடுக்காதீங்க. இதில் முக்கியமாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து பேட்டரி இன்பில் பண்ணல. ஸோ அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸுக்கு வந்து நம்ம கரண்ட் போனதுக்கப்புறமும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வெர்ட்டர் லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்வெர்ட்டர் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிவிஆரை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப சேஃபு, ஈஸி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஒயரிங்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து பவர் பேங்க் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா கூட அதில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பவர் பேங்க்லேயும் இது ரன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப்பில் தான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இதே மாதிரி இதில் வேறு எதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. அதே மாதிரி பண்ணுறதுலேயும் உங்களுக்கு ஏதாவது பேர் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சொல்லுங்கள். இந்த சாஃப்ட்வேர் மூலயமா நான் அதையும் வந்து தனியாக வந்து வீடியோவாக காமிக்கிறேன். ஏன்னா பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ வந்து 2 கேமரா யூஸ் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த பேரிங்கை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து பேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து நம்ம அந்த QR கோடை காமிச்சு பேக்கில் அப்படியே எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அது பேர் ஆகும். ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பரான இன்டர்நெட்டை வச்சுட்டு அந்த QR காமிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அது டேரெக்டாக வந்து பேர் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பாய். Tools are crowded, freeze a party coming, move around like fresh when